அம்மம்மா தங்கம்மே அம்மம்மா தங்கம்மே உத்தரவு கொடுக்க ஓடோடி மாமா கொண்ட முடிய வைத்து கோதகால் புலந்து தங்க முடிய வைத்து தர்மம் உள்ள கால் புலந்து இங்க இருக்காடி தங்கம் என்னவது மாடி வேறா ஓடி வேறா வேலையிலே எதை தாண்டி வேறாள் இங்கே பாலம்மா ரத்தா விட்டு பட்ட அப்படி படுகளமண கணக்கு பார்த்தா 48 நாள் கதவடிச்சு கடைசி நாள் அங்க கொட்டாம்பளத்துல தண்ணி திப்பத்த முக்கத்துலச்சு அங்க தீர்த்த முக்குளிச்சு பேரை கொண்டு வந்து வண்ண முக்குளிச்சு வரி பேரை கொண்டு வந்து அங்க பன்னிமேக சண்டைன்னு போகாத சொன்னாருக்கு அணி தங்கம் என்னவதும் சொன்னா அண்ணா 4 காலம் சட்டை நடுத்தல சுட்டி வேலும் போவாடு போகாத என்ன சொன்னா அன்னைக்கு சாஞ்சால் 1000 சமத்தால் 1000 பேனால் 1000 இன்னைக்கு சாமி சமத்தரத்தின் 100,000 முன்னேறு நடக்கிறது முன்னேறு சொன்னாருக்கானு தங்க இன்னைக்கு கதைன்னு படிச்சா 48 நாளைக்கு படிக்கும் அதான் முழு மண்டலம் அரை மண்டல கதை படிச்சு 24 நாளைக்கு படிக்கும் ஒன்னு படிப்பா ஆனா படுகளம்ங்கிறது ஒரே நாள் போட்டு எழுப்புறது எத்தனை கதை படிச்சாலும் அந்த படுகளை தனிக்கு படுகளம் போட்டு எழுப்பினாத்தான் கதை வந்து பூர்த்தி ஆகுங்கன்னு படுகளை காட்டிலேயே அண்ணமாறு சாமி 2 பேர் மாட்டு மடிச்சு போனாங்க அருக்காணி தங்கம் வந்து உங்களுக்கு எல்லாம் கதை தெரிஞ்சுன்னு தெரியாமல்ல இல்ல அருக்காணி தங்கம் வந்து போகாதேன்னு சொன்னா பன்னிமேல சண்டைக்கு போவாதேன்னு சத்தியம் வாங்கினா நாங்க எடுத்த வாழ் எடுத்தபடி தொடுத்தபடி கத்தி எடுத்தது ரத்தம் பார்க்காது உள்ள வைக்க மாட்டோம்னு 8ஆன பழக்கார பொன்னருமும் 10ஆன பழக்கார சங்கருமும் கிளம்பி போனாங்க 1000ஆன பழக்கார 100ஆன பழக்கார சாம்புகம் கூட காவலும் அத்தவள்ள மைத்தனை 17ஆல பணக்காரன் கூட போனாங்க அப்படி அருக்காணி தங்கம் பண்ணி மேல சண்டையா போவாதுன்னு சொல்லி என்ன மாதிரி 2 வேளையிலேயே அங்க வேடுபடை அறுத்து வெண்ணூல் அறுத்தாச்சாங்க மாயம்பெருமாள் பார்த்து ஐயோ இனி செத்து மேல வந்தாக்கா நம்ம சங்கு செய்ய வேண்டிய எல்லாம் மையத்தை எடுக்க முடியும் இவனுக்கு ஆயுசு முடிச்சு போச்சு ஒண்ணு வல்லையேன்னு சொல்லி எடுத்துட்டா மாயம் பேதொடுத்தானா முடினோட அங்க வெண்முடி அறுத்து அங்க வெண்முடி எடுத்து மாயம் பெருமாள் இருந்துட்டு அங்க வெண்முடி பசரலியா இன்னைக்கு சின்னோட வீச மசரு கோவா எடுத்தான் தொடுத்தானே இன்னைக்கு நெக்குடுத்தானா சின்ன பெருமாள் வில்லம் சொல்லுந்தானா பெரிய நம்பெருமான அத்தவல்ல மைத்துவே வெளிநாளருவா அங்க கூட பறக்கா பிறப்பு சாபகம் தேரல உணவு மக்களில் உளுந்து சத்த இப்ப அங்க படுகளை காட்டிலே அண்ணமாரு செத்து போயிட்டான் இங்க இவளுக்கு எப்படி தெரியும் இன்னைக்கு போன் பண்ணி யாராவது செய்ய சொன்னாங்க ஒரு காலத்துல அப்படி இல்ல ஆள் போய் சொன்னா தான் வருவா அப்ப போன் பண்ணி சொல்றதுக்கு வழி இல்ல அப்ப அங்க படுகளக்காட்டுல செத்தாச்சு இங்க எப்படி கண்டுபிடிப்பான்னா நிலக்கண்ணாடி உடையா அடையா விளக்கு அடையா காராபசு மாடு கருகண்ணுங்க ஆனகட்டம் கெட்டுத்தார அரளி மலைக்க குதிரை கட்டம் கெட்டுத்தார கொட்டமுத்து முளைக்க வேணா கண்டு எங்க போறான்னா அண்ணன் பொண்டாட்டிகளை கூப்பிட போறான் ஏன்னா அண்ணன் மாதிரி செத்து போயிட்டாங்க அடுத்து அங்க படுகளக்காட்டுக்கு போகணும் அவ ஒண்ணு வேலை நாட்டு விட்டு வேற எந்த நாட்டையும் கண்டது இல்ல படுகளக்காடுங்கிறது வீரப்பூர்ல இருக்குது அப்படி வீரப்பூர் போறக்கு என்ன விதம் எழுது போறா இருக்காணி தங்கை நேரா
வேலையிலே அன்னைக்கு எல்லாம் பொம்பளை இளவு போனா தலைமையில சேலை போட்டு அழுதுட்டு போவாங்களா. தன்னை விட மூத்தவன் செத்தா, தன்னை விட வயசு மூத்தவன் செத்தான்னு அர்த்தம். நெஞ்சு மேல கை வச்சு அழுதுட்டு போனா தஞ்சோட்டால் செத்து போயிட்டான்னு அர்த்தம். அடிவகத்துல கை வச்சு அழுதுட்டு போனா தன்னை விட வயசுல குறைஞ்சவன் செத்து போனான்னு அர்த்தம். அன்னைக்கு எல்லாம் பொம்பளை கழுதாங்க. இன்னைக்கு எவ அழுவர எல்லாம் கொண்டு போய் முந்தானி டச்சிங் பாருங்களா. இந்த அய கொண்டு அந்த அணையில கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துட்டு வாரா. ஆனா இருக்கடி தங்கம் பாடி அழுதாளாம் பழமொழி வாயாடே. இன்னைக்கு தேம்பி அழுதாளாம் செம்பவள வாயாடே. அண்ணா நீங்க சாத்து திருநீரே அண்ணா அண்ணா நீங்க சாத்து திருநீரே ஆதாரம் உலகம் பண்ணீரே. ஜன்னல் மேல் கண்ணாடி சாத்தி வெளியே வந்தால் அங்கோ மணி அடிக்கிய தர்மம் உள்ளவும் மணக்கு. இங்க சாத்தி வெளியே வர தங்க மணி அடிக்கும் தர்மம் உள்ளவும் மணக்கு. தங்க விட்டு போது எல்லா தலைவருக்கு தர்மங்க. அண்ணா நீங்க சாத்து திருநீரே ஆதாரம் உலகம் பண்ணீரே. கையால தட்டி எல்லோ கடலோகம் போனீங்கோ. நான் பாடியது பொண்ண வளவாயாளே பொண்ண வளவாயாளே. அண்ணா அண்ணா நீங்க திருநீரே நீங்க ஒட்டி மேல கண்ணாடி நீங்க ஊதி வெளிய வந்தா அங்க ஊதமானக்கு முன்னாவுமானமும் வாசம் முன்னா ஊதி வெளிய வரவுமானமும் வாசம் இல்லை. அந்த பொட்டி மேல் கண்ணாடி முத்து நூழுந்து அது என்ன ஓணம் போனாலும் அண்ணா 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 இன்னைக்கு மாமரக பூஜை. அண்ணா இன்னைக்கு மாமரங்க பூஞ்சோலை பக்கம் வந்தா கூடுந்தோரை மக்க மனம் தெளிச்சு மாமரத்தோடு மாமரத்துக்கு கீழே ஆள மண்ணுச்சால தண்ணி வேறு போறத எடுத்து தண்ணின்னு நம்ம மோது குடிச்சடுங்க. அண்ணா நான் மோது குடிச்சடுங்கா முடுவா மோதங்க பண்ண புது பாதம் பண்ண பண்ண என் பரப்பணி இருந்தா அடசாண்டால பாதகத்தி இன்னைக்கு புடுவ மோதுக்கு முன்பே புது பாதத்தில் பம்பே. அண்ணா அடைய பரப்புக்காரா அடைய பரப்பு சட்டாளா நான் உன்னை எப்ப பாப்பேன். அண்ணா அண்ணா இன்னைக்கு அடையரிசி எனக்கு அடிக்க அழ குத்துதண்ணா. இன்னைக்கு குதிரை அரிசி கொண்டு எனக்கு குதிய அழ குத்துதண்டோ. சண்டாளா என்று அழுது குழப்பி யாரு வீட்டுக்கு போனா தெரியுமா? அங்க பச்சாயி பவளாய் 2 பேரும் அரக்கு மாளிகையில நூத்து பொழைச்சாங்க 100 காலத்துக்கு. கொல்ல கொடுத்த கருதறுத்து உரங்காட்டு பஞ்செடுத்து 100 பச்சாயி பவளாயிட்டு பெரிய பொண்டாட்டி பேசா திருமுகம் சொன்ன பொண்டாட்டி சிரிக்கா திருமுகம் போய் என்ன வதம் சொல்லி எழுதா இந்நேர வேலையிலே அழத்தங்க மதனியலா அடி நான் கொடுத்த சந்தனம்மா நான் கொடுத்த சந்தனம்மா நீ பச்சனல்ல வட்டு எடுத்தியே. நீங்க பாதையில போனீங்கன்னா இன்னைக்கு பாதையில உள்ள சேனம் இன்னைக்கு பச்சை கேடுத்தியம்பா இன்னைக்கு பக்கம் வந்தாயாமப்பா. அட பாவி மக சண்டாளி அந்த எழுதுனவன் கையுடைய எழுத்தாணி தான் கூறும். எழுதுனவன் கையுடையா எழுத்தாணி ஒரு மழுக்கோ. நீங்க எழுதுனவன் பொண்டாட்டி என்ன போல நின்னளவோ. நீங்க பச்சப்பட்டாத்து நீங்க வெள்ளப்பட்டு எடுத்தி அந்த வெண்முடி கோட்டையிலே நீ வீதியில வந்தீடா. ஐயோ நாங்க இன்னைக்கு பக்க வந்து முண்டையப்பா. இன்னைக்கு பக்க வந்த முண்டையும் பார்த்தா தோசை முண்டு பச்சை தண்ணி தலைமுறையே வாரையில போய் மடியோ. நங்கே நங்கே நீங்க உங்களத்து உச்சாராடு. ஐயோ நங்கே நீங்க ஊருக்கு உடுத்தி வந்தா இன்னைக்கு ஊரோலை அடுக்கு இன்னைக்கு உத்தரம் பால் வாங்கு. அட சண்டாளி அந்த பாலிச்சம்பேரைக்கு வச்சு இன்னைக்கு காலத்து உச்சாரட்டே இன்னைக்கு ஊருக்கு சம்மதம்மா.
இன்னைக்கு நாடு காலத்து நச்சரடு ஐயோ நங்க நீங்க நாமே வெளிய வந்தா அங்க நல்லதான கையெடுக்கு ஐயோ நங்க இன்னைக்கு நாடு காலத்து நச்சரட்டே இன்னைக்கு நாருக்கு உனக்கு சம்மதமா நாட்டாரேற புதம்மா அடி சண்டால பாவிகளே ஆனா உங்க புருஷமாரு 2 மாட்டு படிச்சு போனாங்கோ வாங்களே போலான்னு வச்சா இவங்களா 22 பேரையும் கூப்பிடையில அவ என்ன வரது சொன்னாங்க இந்நேர வேலையிலே அடி தங்கமே ஒன்னமாறு வரும் கோயா போட்ட சபதத்துக்கு ஒன்னமாறு வரும் கோயா அடிச்சு 60 சாசன கல்லுக்கு சபதத்துக்கு என்னை தெரமரப்புல வச்சு தாலி கட்டுனாங்க இன்னைக்கு திரையெழுத்தி பார்த்தாக்கோ இன்னைக்கு தேரு கட்டு போகும்னு இன்னைக்கு பொண்ணருக்கு பொண்ணால விரல் செஞ்சு சங்கருக்கு வெளியில விரல் செஞ்சு எனக்கு தாலி கட்டுனாங்க சாமி கட்டினா வருஷம் 2 ஆச்சு இது வரைக்கும் நாங்க கண்ணி வெளியில ஆயா அவனை இருந்த என்ன செத்து என்ன தொலைஞ்சு நாங்க வள்ளின்னு சொன்னாங்க இந்த காராள பிராமணத்தி உத்தமாவத்தனி ஒரு சொல்லு வாசகி சத்தியம் தவறாத தெய்வ மனசுல என்ன ஓட்டம் ஓடுச்சு தெரியுமா பண்ண வருமாண்டு மடுத்து கிடக்குறாங்க நீங்க மங்களியம் கழுட்டிலியா நீங்க மங்களியம் கழுட்டாம வந்து இந்த பாக்களி நீ இருந்து வடமல்ல இருந்தது ஒரு காலமல்லி நாரவதி கோத்த 6 அடி கூந்தல வந்துட்டு கோதி ஒரு மசர புடிக்கி எரியோ அங்க பச்சை மரம் பத்திக்கோ மரப்பத்திக்கோ அந்த அரக்கு மாளிகை கிள்ளி விளையிலையா கீழ்பாரங்கொள்ளியா அள்ளி விளையிலையா அடிப்பாரங்கொள்ளியா கட்டளிலே தங்க மூஞ்சலிலே 1000 தாதிமார்பட்டு எனக்கு திரும்ப நெய்யுது திருப்பி வரப்பால் உண்டு பாங்க நெய்யும் உண்டு பக்க வரப்பாலும் உண்டு நான் பாலோட வகுத்துட்டு வத்திரியா இந்த பாங்காடு நடக்கிறக்கா என்ன பெத்தா ராமரையா அட அண்ணா அட அண்ணா அட சட்டாளா எப்ப பாப்ப சொல்லி உண்ணா வரண கையே அவ உடனீல வச்செழுதா இன்னைக்கு தங்க வரண கையே தந்தா மேல வச்செழுதா அண்ணா அண்ணா இன்னைக்கு வெங்காலம் துணுமுண்டு எனக்கு வேவரம் சொல்லோ நீங்கள் உண்டு அண்ணா இன்னைக்கு வெங்காலம் துணுமுண்டு வேவரம் சொல்லு நீங்கள் உண்டு எனக்கு வேசனம் தெரியாது வெகு வேசனம் தோடாது இன்னைக்கு வெள்ள குறத்திமவே வெடி இருந்து கொண்டறியோ இன்னைக்கு வேசனமாகுதண்ணா வெகு வேசனமாகுதண்ணா இன்னைக்கு வெங்கால துணசையோ இன்னைக்கு வேவரம் சொன்ன நீ மடியோ நான் வேசனத்தோரேட்டு நான் வீதியில நின்றழுதா அண்ணா அண்ணா அரசாண்டாளா இன்னைக்கு அண்ணா இன்னைக்கு தங்க தூடு இருக்கும் ஒரு தருக்க சொல்ல நீ இருக்கும் எனக்கு தருக்க தெரியாது சஞ்சலக்கதோடாது இன்னைக்கு தங்க குறத்தி மவை அவன் ஜடை 2 கல்லெறியோ இன்னைக்கு தங்க தூண்டானசையோ எனக்கு தங்க தடுப்பத்ததா யார போதிருச்சோ என் பொறுப்பு போய் படியோ எனக்கு தருக்க தெரியுதுன்னா சஞ்சலப்புலாகுதுன்னா அடக்காரா அட சண்டாளா அட எம்பரப்பும் குங்குமமே அட எம்பரப்பும் சந்தனமே நான் எதி பழச்சதில்லே ஏழொருனா கண்டதில்லே நான் பாடி படிச்சதில்லே பாடொருனா கண்டதில்லே நம்ம தாயார் பத்திரி தாமரையா அந்த வெம்முடி தவசலுக்கும் பொழுது உனக்கு ஒரு ஆயுச கூட்டுனானா அறிவை கூட்டி வாங்கினாளா ஆயுச வாங்கினாளா அண்ணா அண்ணா ஐயோ உனக்கு வடிவ கூட்டி வாங்கினாலே உனக்கு வயச வாங்கினாளா இப்படி நீ வாழ வாழ போடையே அண்ணா அண்ணா இன்னைக்கு கடிக்கோ கடி இருக்கோ இன்னைக்கு கட்டலுக்கோ ஆள் இருக்கோ இன்னைக்கு கடுக்காயம் வெட்டியல்லோ இன்னைக்கு இந்த கட்டலிலே தேது இன்னைக்கு பழுத்தோ வளம்பு இருக்கோ இந்த பாடைக்கோ ஆள் இருக்கோ இந்த பசுகாய வெட்டியல்லோ அண்ணா இந்த பாடையிலே ஏத்துறது என்று சொல்லி
சொல்லி அருக்காணி தங்கம் அழுது உழம்பு மாவையிலே அத்தா பெரிய காண்டியம்மே அங்க தவசு மலையிலே தவம் இருந்தா அவ தவசு குறகலை தின்னே அவ கண் விழிச்சார் நேரம். சாமி இது வரைக்கும் கதை. அம்மா அருக்காணி தங்கம் வந்து தவசு மலைக்காட்டுக்கு போயிட்டா. இன்னி போடும் போது படுகளை முழுந்தா கொண்டாந்து தெற்கு வடக்குல படிக்க வைங்க, மேல ஒரு துண்டை போட்டு மூடுங்க. அருள் வந்த ஆண்ணியா ஆறா இருந்தாலும் வீட்டுக்கு எந்திரிச்சு போயிடாதீங்க. படுகளை முடி வரைக்கும் இருக்குட்டு படுகளை உளுந்துட்டா போட்டு எழுப்பிக்கலாம், இல்லைன்னா கட்டுப்படலும் போட்டுக்கலாம். ஆறு அருள் வந்தாலும் எந்திரிச்சு போகப்படாது கண்ணுங்களா, எல்லாம் இங்கேயே இருக்குவேன்னு. படுகளை முழுந்துட்டா எவத்துக்கு வேணாலும் உழுது, சேர்ல இருக்கிறேன்னு முழுகலாம், ரோட்ல இருக்கிறேன்னு முழுகலாம், உள்ள இருக்கிறேன்னு முழுகலாம். ஆறு விழுந்தாலும் ஆம்பளை தூக்கிட்டு வந்து படுங்க, பொம்பளை தூக்கிட்டு வந்து படுக்க வைங்க. சரியா? இப்ப பெரியகாண்டி அம்மா தவசு கலந்து போச்சு அவளுக்கு. ஒருத்தர் அழுதுட்டு போறாங்க. இப்ப இளைச்சி வாழ்க்கைக்குள்ள ஒரு ஆள் அழுதுட்டு போனது என்னன்னு கேட்போம். அழுதுட்டு போறீங்க. அவ பெரிய மகராசி, அவளுக்கு சாவு 1000 வருஷமா சாவத்தில் இருக்கிறான். அவ வந்து என்ன பண்ணா முதல் ஆள்கார் விடுறான். ஆறு வந்தா தெரியுமா? ஆரபுளியும் முட்டா புளியும் முட்டா அவ அப்படி ஆனபொழி சிங்ககரடி எல்லாம் வந்து வாக்கையில ஆரம்பாணின்னு கேட்கும் போது காராள பிராமணத்தை என்ன விதம் எழுதானாம்பா. ஆனாடு ஓநாடு அழகுடி வெளநாடு ஊஞ்சல் ஒரு பட்டன் 9 தலவாசம் ஒரு பட்டன் 18 தலவாசம் திருக்காப்புளி ஒரு சின்ன பொண்ணி வெளநாடு. இன்னைக்கு வெங்கல மதவு கட்டி வெள்ளாங்குள தேரி எங்க அப்பா உன்னுடைய ஆக்க வேண்டும் தாயார் தான் மறக்க வேண்டிச்சு இருந்து படுத்து போனாங்க. இன்னைக்கு தவசு வட்டம் வாங்கி நாளைக்கு அண்ணமார் எடுப்போம், நான் படுகளை காடு போறேன்னு ஆறு வந்து பார்த்தாலும் அழுகுறாங்க. ஒருத்தர் போய் சொல்லுவாரு. ஒரு ஆள் கருவலூர் அனுப்பி போய் பார்த்துட்டு வேணும் அவனா சிக்மான்னு சொல்றாருன்னா போயிட்டு வந்து சொன்னதானே அவருக்கு தெரியும். போனாலும் அங்கே என்ன பண்ணுவாரு? ஆறுமே போயிட்டு வரல. சரி பாம்பை கண்டா படையும் நடுங்க முடியல. பாம்பு விட்டான். பாம்பு என்ன வந்து தெரியுமா? நாகம் வட பிடிக்க எங்க அருக்காணி தங்கத்துக்கு நற்பாம்பு தாளாட்டு, வீரியங்கோட பிடிக்கிய வெள்ளரனே தாளாட்டு, இன்னைக்கு சொரண கூட பிடிக்கிய அந்த சொர்க்கரதோ தாளாட்டு, கொம்ப கூட பிடிக்கி கொம்பேரி மூக்கு அந்த கொடியில இருந்து தாளாட்டோ. நாகங்கோட பிடிக்க அங்க நல்ல இப்படி பாம்பு கூட பிடிக்கும் வல்லரணே தாளாட்டோ. கடைசியா பார்க்க வரைக்கும் பார்த்து போட்டு மகாமுனி விட்டான். ஏன்னா அவன் தான் கல்லஞ்சக்கார ஆறு என்னன்னு பார்க்க மாட்டான். எப்படி பிறந்து வரான் தெரியுமா மகாமுனி? கல்ல கலருறாண்டா அந்த கருப்பமுள்ள மகாமுனி பார்த்துட்டு மகாமுனி தாய் வந்து என்ன சொன்னார்னா, சரி வா தாயார்கிட்ட போய் பார்க்கலாம்னு கூட்டிட்டு வந்தாச்சு. கூட்டிட்டு வந்து தவசமலை மேல இருந்து தாயார் கீழே இறங்கி வந்து நின்னா. இவன் மனசுல நினைக்கிற கொடும்போடு மீன் கோயிலுக்கு போனா இங்க 2 குடும்பம் ஜங்குன்னு ஆடுது. நானே பெத்து பொறுப்புகளை காணணும்னு அழுதுகிட்டு போறேன். இது ஆணுன்னு தெரியாது பொண்ணுன்னு தெரியாத இத்தனை உயரம் வந்து நிக்கிறியா ஆத்தானி யாருன்னு கேட்கும் போது இவ அழுகாச்சு. அம்மா பெரிகாண்டி அம்மா ஆளை புடிச்சிட்டு அழுதா. அவ கண்ணீர் சோதரிச்சா கால் மேலதான் அழுகோ, அவளுக்கு சாரம் தெரிஞ்சதப்பா. ஆடுருவம் மாறி வெண்ணுருவம் கொண்டு அத்தா பெரியாண்டி
பெரியாண்டி அம்மை பெரியாண்டு சித்தாயி மல்லாக்கப்படுத்தவளாம் அதுக்கரையும் செல்லாண்டி அந்த செல்லாண்டிக்கு போர்க்களம் போட்டு 3 பங்கு வச்சு பங்கு எடுத்து பார்த்தா பெரியக்கா. அதனாலதான் அவளுக்கு பெரியக்கான்னு பேரு. எங்க பெரியாண்டிச்சி அம்மை என்ன தெரியுமா? இந்நேர வேலையிலே சிவப்பு சேலையிலே காற்று உலக அப்படி பெரியாண்டி தாயவா என்னம்மா எங்க வரேன்னு கேட்கும் போது கண்ணன் எழுப்ப போறோம்னு சொன்னா பொண்ணன் எழுப்பி வீட்டு கூட்டிட்டு வர முடியாது. நான் ஈஸ்வரனும் போராடி எழுப்பவர் வாங்கி தரேன், பரமனுடன் போராடி வாக்கவரை வாங்கி தரேன்னு சொல்லி 3.25 நாளிய வாக்கவரை வாங்கி தந்தா. பொன்னூசி கொஞ்சரட போத வருந்த பொண்ணு இருக்கு, தங்கூசி தஞ்சரட சங்கர் இருக்கு. அங்க அருக்காணி தங்கத்துக்கு ஏந்தி மடியிலிட்டா, இன்னைக்கு எடப்பரமா காவலிட்டா, பாத்து மடியிலிட்டா, அவன் வடவரமா காவலிட்டா. இப்ப பொன்னூசி கொஞ்சாரோட வாங்கி மடியில வச்சாச்சு. நங்கையாமாரி செத்து போனதை அந்த மங்களித்தையும் வாங்கி மடியில வச்சாச்சு. இன்னைக்கு பொன்னாரளி வரைக்கும் அதனாலதான் ஆவாரங்குடி வரைக்கும் அவங்களுக்கு அழியா மங்களின்னு பேரு வாங்கினாங்க. அப்படி அருக்காணி தங்க அழுது போறா. இங்க தபசு மலை தாண்டி அடுத்தது எங்க போறா தெரியுமா? இன்னைக்கு காடு வளங்கெடுத்து பிராமணத்தை கடந்து போறா வீரமகளே. அண்ணா இன்னைக்கு ஆன ஓடதடோ அடிவாசம் பண்ணதண்ணா, குதிரை போனதடோ குதிக்காடு பண்ணதண்ணா, இன்னைக்கு தேரு போனதடோ தெப்பரமா பண்ணதண்ணா. அண்ணா அண்ணா நானு அது சிறுவாளே அண்ணா நானு அது சிறுவாளே அசராத பொங்க கல்லு. இன்னைக்கு யாரு வந்து உங்க வச்சான்னு எரிஞ்சிருப்பேன், இன்னும் உங்க பொங்க வரேன்னு தனுப்ப பார்த்திருப்பேன். அடைய பொறப்பு இருக்க போட்டு அண்ணா இன்னைக்கு எனக்கு ஒரு தாய் தாப்படம் இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இன்னைக்கு தாயாரும் தாப்பனாரும் போய் படிச்சதுக்கு அப்புறம் எங்க அண்ணன் மாதிரி நீங்க இருக்கிறீங்கன்னு நான் இருந்தனே. இன்னைக்கு ஆடை இருக்குதுன்னு நான் அசராம நான் இருந்தேன். இன்னைக்கு ஆடை போய் கஞ்சேரோ இந்த அருங்கிலியல் அறுவதும். அண்ணா இன்னைக்கு குதிரை இருக்குதுன்னு நான் கொடுங்காம நான் இருந்தேன். இந்த குதிரை போய் கஞ்சேரோ இந்த குணக்கொடிய அறுவதும். அண்ணா 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 இன்னைக்கு மனம் தெளிச்சா அண்ணா மந்தையில போய் அடையி. அண்ணா அண்ணா கோழி மனம் தெளிச்சா அண்ணா குப்பையில போய் அடையி. இந்த பாரிமக சண்டாளி நான் பாக்கணரோ போய் அடையோ. அண்ணா என்னன்னு சொல்லி அழுது போவையிலே அவளுக்கு தொண்டை வரலதப்பா, தொண்டத்தாவோ மின்னுதப்பா.
இழைச்சி வளர்த்துக்குள்ள நான் அழுதுட்டு வந்தா யாரோ அழுகுறாங்க ஓஹோன்னு இருப்பா ஆளுக்கு ஒரு சொல்லுது நான் தண்ணி குடிப்பீங்க அத்துவான காட்டுக்குள்ள ஆறு கொடுப்பா வண்ணார காட்டுக்குள்ள மலை மேல ஏறினா ஏதோ சொனை இருந்தாத்தான் ஆச்சு மாயம் பெருமாள் பாக்குறேன் ஐயோ இவ செத்து போவாளாட்டு இருக்குது இவ போய் 7 நாள்ல 3.25 நாளைக்கு ஆயுசு பூர்த்தியாவு ஆயுசு பூர்த்தியாகி இந்த 3 உசுரை கொண்டு போய் சாம்பவன் உசுர அன்னர் பொன்னர் உசுர ஈஸ்வரன் கிட்ட கொடுத்தாத்த அவன் ஜங்கு சேவண்டி நாமகிரி பெட்டி அடமானத்துல மீக்க முடியும் ஒரு ஆள் சாமியின் கையெழுத்து போடுறீங்க சாமிந்தார் வந்து பணமாங்கன்னு ஓடி போயிட்டு யார் பிடிப்பாங்க சாமிந்தார் பிடிப்பாங்க அப்ப சாமியின் கையெழுத்து போட்டதாரு மாயம் பெருமாள் அவன் நினைச்சானா ஐயோ இவ போய் எழுப்புலின்னு ஆயுசு பூர்த்தி ஆகாதே என்று சொல்லி வன்னி மரம் பொழந்து வானவில் வில் விளைச்சு அங்க எடுத்தானா பூமாலை தொடுத்தானா பூவம்பு அங்க நெகமரம் பிறந்து அங்க நகமலம் பிறந்து அங்கே குக்கி குடிச்சதால் உக்குண்டாம் பல்லமண்ணே தண்ணி குடிச்சதால் ஆறுண்டாம் பல்லமண்ணே தீர்த்தம் கொப்பளிக்கோ எப்படி செத்த சொன தண்ணி சிறுவாட்டுக்கார் தண்ணி அத்த சொன தண்ணி ஆறாருக்கு பஞ்சமோ அந்த தண்ணி கண்டுன்னு அருக்காணி தங்கம் போய் அள்ளி 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 குடிச்சா தான் தீர்ந்து போச்சு மனசுல என்ன நினைக்கிறா அண்ணமாரி செத்து 3 நாள் 6 பொழுது ஆச்சு இன்னும் நாம பார்க்க போறோம் அங்க போய் எழுப்பிடுறோம்னு வைய அங்கதான் பொண்ணூசி கொஞ்சம் இருக்குதே எழுப்பி முடிச்சதுக்கு அப்புறம் ஏன் தங்கம் அவங்களுக்கு மொத்த பூமி கணக்கு 64,000 ஏக்கர் 16,000 வல்ல காடு சேர சோழ பாண்டியடு பூமி பங்கு வச்சது கொடுத்த பங்கு இந்த 64,000 ஏக்கரை காட்டு பத்திரத்தை கொண்டாந்தியா அம்மா ஓட்டால 5,000 பவுன் நகை கொண்டாந்தியா இல்ல நாங்க ஓட்டமோட 15,000 பவுன் அந்த பணத்தை கொண்டாந்தியா எனத்துக்கு எப்ப நன்னமா இருக்கும் அடி சண்டாள பாதகத்தி நாங்க செத்து 3 நாள் 6 பொழுது ஆச்சு எனக்கு தொண்டை வரலதப்பா தொண்டை தண்ணி நோக்குது எனக்கு தண்ணி கொடுத்தியான்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றதுன்னு மனசுல நினைச்சிட்டு அதனாலதான் பகையாளியே ஊடு வந்தாலும் ஒரு சொம்பு தண்ணி கொடுத்து போட்டு இங்க எனத்துக்கடா வந்தீன்னு கேட்கணும் முதல்வரம் சொந்த வந்தோன்னு கொடுக்கறது தண்ணி தெவச்ச வாய்க்கு தண்ணி ஊத்தாதவன் 17 லோகத்துல விளங்க மாட்டேன் அப்படி தாயார் தண்ணி அள்ளி குடிச்சிட்டு மனசுல நினைச்சா சரி அண்ணன் 2 பேருக்கு ஒரு குடம் தண்ணி பத்தாது சாப்பிட்டு இருக்கிறவன் 100ஆன பழக்காரன் என்ன நினைச்சாலோ எது நினைச்சாலோ இன்னைக்கு மண்ணால் ஒரு 5-7 கண்ணி திட்டுச்சு இன்னைக்கு பொண்ணாட காலை செஞ்சா தீர்த்தம் எடுக்கிற தங்கால அழைக்கிறேன் 6 ஆடி வந்தாலும் வாங்க விதாலத்துல தீர்த்தம் கசபிக்கணும் பத்தினிகே தெய்வமாவோ தெய்வமாவோ அவ பரந்தாடி
ஏதோ ஒரு தங்கால மேடை கூட்டிட்டு வாங்க. ஒரு தங்கால மேடை கூட்டிட்டு வாங்க சார். ஒரு துண்டெடுத்து சும்மாடி கூட்டுங்க. சாமி சாமியான எல்லாம் கூட்டிட்டு வாங்க முன்னாடி. அருள் வந்த எல்லாம் முன்னால வாங்க. ஒன்னு 2 3 4 இன்னும் 2 கணக்குல வரணுமே. வாங்க கூப்பிட்டு 1 2 3 4 5 இன்னும் 2 வதைக்குதே. இதுதான் வந்திருக்குது. அவ்வளவுதானா? யாரும் இல்லையா? மாடி ஒரு காய்க்கணுமா? ஆத்தாதங்கமல்லா ஒரு மௌலவத்தனியா உத்தமாவத்தனியோர் சொல்ல வாசகி அம்பேத்கர் சங்கர் கோட்டையில நான் கூப்பிட்டு அழைக்கிறேன். சத்தியம் தவறாத தெய்வமே, நீ எந்த மலை ஒழிச்சிருந்தாலும் இந்த மூலவன் திறங்கு வேணும் அம்மோ. பாலமரத்தை விட்டு படங்காட்டு மேட்டை விட்டு ஒத்த மனத்தை விட்டு ஒரு கல்லு காட்ட விட்டு ஆத்தாதங்கவே நாங்க பிடிநூறு பிடி மண்ணு போட்டு சத்தி வாக்குன்னு சொன்னா அங்க பொன்னரு கோட்டையில கோடான கொடிசனன் கையெடுத்து உதரப்படி கொடுத்தது சத்தியம்னு சொன்னா அந்த உதரங்கை எடுத்து ஓடிவாரும் தங்கமே ஆத்தா தங்கமே. அம்மா நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே, கோட்டைக்கு கேட்கலையோ, பாடி அழைக்கிறேனே, வரலாம் கேட்கலையோ, வருந்தி அழைக்கிறேனே, மண்ணுளம் கேட்கலையோ. அந்த மாயம் பெருமாளே தேக்கிழ மேல் பள்ளி கொண்ட தேயிலை மாயவா, பார்க்கடல மேல் பள்ளி கொண்ட பரந்தாம கேசவா, அடி ஸ்ரீரங்கநாதா, அட நரசிம்ம தேவா, ஓடிவா 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 ஓடிவா. அப்பப்ப மாயவா அப்பப்ப மாயவா கேசவா தங்கமான போர்க்களத்தை இன்னைக்கு நாங்க போட்டு எழுப்ப ஏழு கண்ணிகளா நாங்க தீர்த்தம் தெளிக்க போற போக வரைக்கும் இன்னைக்கு தீவமணையாம தேவமாடாம இன்னைக்கு கால் வலிக்காம கை கால் நோகாம இன்னைக்கு ஒரு செலுத்து மழை பெஞ்சு நாடு செலுத்து நல்ல மழை பெஞ்சு ஆத்தாடி ராசகணி போலே ராவத்தர் பேர் போலே ஆசகணி போலே எண்ணத்தோர் பேர் போலே எனக்கு வந்திருந்து ஆதாயம்மா பெரிய கண்டி அம்மா இருக்காடி தங்கமே.
இப்ப படுகளம் தேடி அண்ணன்மார்களை பாக்குறதுக்கு அருக்காணி தங்க வந்துட்டா. பாடி எழுப்பு வேணும் படுகளை பாட்டு. அண்ணா உனக்கு மண்ணோதளவாணி, அண்ணா அண்ணா உனக்கு மண்ணோதளவாணி, மண்ணோதளவாணி. அடைய பருவி அண்ணர்களே, உனக்கு கல்லோதளவாணி கனகமோ வந்துன்னதே. அண்ணா அண்ணா ஆனா உனக்கு கல்லோதளவாடி கனகமோ வந்துன்னதே, உள்ளோதளவாடி வந்து உனக்கு கட்டருண்டு மெத்தையுண்டு, காண பறையருண்டு, கொட்டியள வாசலுண்டு, கோடிச்சனா வாழுண்டு. இன்னைக்கு நீங்க வாசலில மாண்டிருந்தா வாசனம் ஆயிரமா வாழகமுக வெட்டி வண்ணமணி தோரணமா நான் பாட பவசு கட்டி இன்னைக்கு பக்குவமா வெட்டெழுப்பி. அண்ணா அண்ணா உனக்கு சோறுதலி சுடுபட்டா தாங்க மாட்டையே, இந்த சுடுகாட்டு வனத்திலயா வந்து செத்தேன். அண்ணா உனக்கு நீரொருதலி சுடுபட்டா தாங்க மாட்டையே, உன்னை விறகு வச்சு அரிக்கவா நாளைக்கு வந்து சேர்ந்தேன். அண்ணா 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 உனக்கு தடிக்கும். அண்ணா அரசில்லா அரசில்லா அரசில்லா. இன்னைக்கு இன்னைக்கு சந்தான தோப்பதையும், இன்னைக்கு தளதளன்னு காத்தடிக்கும் சந்தான தோப்பதையும். உனக்கு சாயா குறிஞ்சியுண்டு, சாஞ்சரிக்க மேதையுண்டு. நீ சாய் குறிஞ்சியிலே சாஞ்சரிக்க மேதையிலே நீ சாஞ்சு படுத்திருந்தா உனக்கு சாமி தழுவு வரு சந்தனப்பு சந்தனப்பு தோப்பதையும். இன்னைக்கு சாமி தழுவு வரு சம்பாகி தீர்த்தம் வரு, சாமி தழுவுகளே சம்பாகி தீர்த்தங்களே. அண்ணா நீ தட்டி எழுப்படதண்ணா, நீ தட்டி எழுப்படதோ. இன்னைக்கு தலதளன தோப்புக்குள்ளே இன்னைக்கு சந்தனப்பூ மேல தூரம், இன்னைக்கு சாமி தழுவும் இல்லையே, இன்னைக்கு சந்தம்பாங்கி தீர்த்தம் இல்லையே. அண்ணா உனக்கு கோழு கோழு தோப்பதையோ, இன்னைக்கு குங்குமோ மேதையுண்டு. அந்த குங்கும மேசையில குக்கு குறிஞ்சியுண்டு, குஞ்சிருக்கு மேசையில கோயத்தளவு வரும் கும்பாங்கி தீர்த்தம் வரும். அந்த கோயத்தளவுகளை கும்பாங்கி தீர்த்தத்தை அண்ணா அண்ணா உனக்கு ஒரு உரிமை வந்து தட்டு கோயத்தளவு வளர்த்து கும்பாங்கி தீர்த்தங்களே. இன்னைக்கு நீ உணர்ந்தோ விருப்பலா. இன்னைக்கு அந்த வடம் இருக்கும், இன்னைக்கு நரியொன்னு உள்ள இருக்கும், இன்னைக்கு நடக்க பயப்பாக்கும், இன்னைக்கு அந்த வடக்காவளுப்பா, இன்னைக்கு நம்மோட வாசலிலே இன்னைக்கு நல்ல மழை வேது, இன்னைக்கு நட்டாத்து தட்டி வரும், இன்னைக்கு நந்த மழை மழியும், இன்னைக்கு நரி போய் கண்ணசரம், இன்னைக்கு நடக்க தடமாச்சா நந்த மழை மழியாச்சா. அண்ணா 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 இன்னைக்கு பூங்கா வடம் இருக்கோ புளியொன்று உள்ள இருக்கோ. அண்ணா இன்னைக்கு பூங்கா வடம் இருக்கோ புளியொன்று உண்டு இருக்கோ, இன்னைக்கு போக பயப்பாக்கோ, இன்னைக்கு புதாத்து தண்ணி வரும், இன்னைக்கு புளி போய் கண்ணு தரும், இன்னைக்கு போக தடமாச்சா பூங்கா வட அழியாச்சா. அண்ணா இன்னைக்கு புங்க மரத்தடியே ஒரு புளியம்பட்டி ரோட்டடியே இன்னைக்கு புளி வந்து மேயிருந்து அந்த புளிய புடிச்சடைச்சு அந்த புளிப்பாலத்தா கறந்து அந்த புளி மடிச்சு வித்தையெல்லாம் இந்த பாவி மடிக்கிட்டுன்னு இன்னைக்கு புளியோட வேசுன்னு இந்த பாவி மடிக்குன்னு புளியோட வேசுன்னு நீ உலகம் போனதோ. அண்ணா இன்னைக்கு வளையா வளர்த்து இருக்கு, இங்க வளநடவு போட்டு இருக்கு, வளநடவுக்குள்ளாலே இன்னைக்கு பள்ளி வளர்த்து இருக்கு, மயிலம்பு போத்து இருக்கு. நான் மயிலம்பு வாசத்துக்கு இந்த பாவி மக சண்டாளி நான் மயக்கப்பட்டு நான் இருப்பேன். இன்னைக்கு மயக்கம் தெரியாத மாயம்